ஆராதனை இந்த கூட்டத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து உண்மையாய் அவரை தேடி வந்திருக்கிறவர்கள் அவருடைய பிரகாரத்திலே அவர் தருகிற ஆறுதலை, அவர் தருகிற நிம்மதியை, அவர் தருகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக வந்திருக்கிறவர்கள் அந்த தேவ பிள்ளைகள் மாத்திரம் உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம். உம்மை தேடி வருகிற உடைய பிள்ளைகளாகி எங்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறது, என்னுடைய அங்கலாய்ப்புகளை மாற்றி கொடுக்கிறது, என்னுடைய துயரத்திற்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருகிறது, எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற நல்ல தெய்வமாகிய உண்மை இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி நிறைந்ததோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றி நிறைந்ததோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் பெரியவர், எங்களை ரட்சிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறவர், எங்களை வாழ வைக்கிற வார்த்தைகள் அதெல்லாம் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. ஆண்டவரே நீர் தான் எங்களை வாழ வைக்கிற நல்ல தெய்வம். உங்களுடைய கரத்திலே தான் எங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. உங்களுடைய சமூகத்திலே தான் எங்களுக்கு ஆனந்தம் இருக்கிறது. உங்களுடைய சமூகத்திலே தான் எங்களுக்கு நிம்மதி, ஆறுதல், சௌக்கியம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிரகாரத்திலே தான் இருக்கிறது. உங்களுடைய பிரகாரத்திலே நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம், நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய ஆளுகை மாத்திரம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தின பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதற்காக உண்மையிலேயே சந்தோஷப்படுறவங்க வாய்களை திறந்து இயேசுவே எங்கள் இதயமாகிய பலிபீடத்தை உமக்கு முன்பதாக காணிக்கையாக படைக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம், உண்மையிலே பாக்கியவான்கள். எத்தனை பேர் சத்தத்தை உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம், உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம், உண்மையிலே பாக்கியவான்கள்.
உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. கை தட்டி உண்மையாலுமே அவருடைய சம்பவம் ரொம்ப சந்தோஷமா எங்க நாவில் ஒரு பாட்டு என் என்னோட கவலை எல்லாம் மறந்து அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு புதிய பாட்டால ஒரு புதிய துதியால் அவரை துதிக்க கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? சத்தமா ஹalleluya, ஹalleluya, நல்ல ஹalleluya. இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தப்படுவேன் அவரை கண்டாலும் இருள நாட்களில். அல்லேலூயா, ஆனந்தப்படுவேன் அவரை கண்டாலும் இருள நாட்களில். இந்த நாளில் புது
ஹalleluya அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய தாழ்மையிலே என்னை நினைத்தவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர். நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு யாரும் துதிக்க எப்படி துதிக்கணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. When I think about the goodness of Jesus, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள், இந்த நேரத்துல இந்த இயேசு மாத்திரம் எனக்கு இல்லாம இருந்திருந்தா நான் இப்ப என்னவா ஆயிருப்பேன் அப்படிங்கறத யோசிக்க முடியும். நான் யாராலையும் மௌனமா இருக்க முடியாது, யாராலையும் நம்மளால அமைதியா இருந்து வேடிக்கை பார்க்க முடியாது. If not Jesus, ஆண்டவருடைய பாதையில கடந்து வராம இருந்திருந்தா, எல்லாரையும் வழியா என்னை தாண்டி போன போது, என் காயத்தை பார்த்தும் என்னோட வேதனையை பார்த்தும் எனக்கு உதவி செய்ய மனமில்லாம என்னை விட்டு விலகி ஓடின போது, என்னை தேடி வந்து என்னை அழைத்த என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை சுகமாக்கின என்னுடைய ஆண்டவர், அவரே இந்த காலை வேளையிலே நான் ஆராதிக்கிறேன், அவரே இந்த காலை வேளையிலே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உன் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பேன் சொல்லி. என்னப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உன் பாதம் தீனம் எப்போதும். எத்தனை பேர் உள்ள கரண்ட வானத்துக்கு நேராக இயேசு தேவா
சமூகங்களை காத்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நமக்காக எத்தனை பேர் ஆண்டு சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமும் விசுவாசம் என்கிறதான தொடர் செய்தியினுடைய தொடர்ச்சியாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். Let's open our Bibles to the book of Genesis, chapter number 13, commencing from verse number 1 through verse number 4. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். Genesis chapter 13, verses starting from 1 through 4. எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நமக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நமக்கு வழக்கம் போல ஆராதனை அதே டைமிங்ஸ்ல நடக்கும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது டிசம்பர் முதல் வாரம் தொடங்கி நமக்கு காலை ஆராதனை 7 to 9 நடக்கும். அந்த 6 to 7 நடக்கிற ஆராதனை நடக்காது, 7 to 9 அந்த ஆராதனை நடக்கும். அதை தொடர்ந்து எப்பவும் போல 2வது ஆராதனை 9:30 மணிக்கு மேலே நடக்கிற 2வது ஆராதனை நடக்கும். தொடர்ந்து சாயங்காலம் மாலையில் நடக்கிற 6:30 மணி ஆராதனையும் எப்பவும் போல நடக்கும். ஸோ கலந்துக்கோங்க. சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு தகவல் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எடுத்தீங்களா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் எடுத்தீங்கன்னா சத்தமா ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. கடைசியாக இந்த தலைப்பின் கீழே நாம் எடுத்துக்கொண்டதான ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 10 முதல் 20 வரையிலான வேத பகுதியிலே ஆபிரகாமினுடைய பயணத்தினுடைய ஒரு கீழான பயணத்தை குறித்து நாம் கடைசியாக நாம் தியானித்திருந்தோம். அந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இங்கிலீஷ்ல பார்த்தோம், he went down to Egypt என்று நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் இறங்கி எகிப்துக்கு போனான் அல்லது ஆபிரகாம் எகிப்துக்கு இறங்கி போனான் என்று அர்த்தம் என்று நம்ம பார்த்தோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை கானானிலே ஆசீர்வதிப்பதாக வாக்கு கொடுத்திருக்க ஆபிரகாமோ இறங்கி எகிப்துக்கு போனான். ஆண்டவர் ஆபிரகாத்தை இருக்க சொன்ன இடம் கானான். ஆனா ஆபிரகாமோ கர்த்தர் சொன்ன இடத்தை விட்டுட்டு இறங்கி எகிப்துக்கு போனான். தேவனை விட்டு அல்லது தேவனுடைய திட்டத்தை விட்டு நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நம்முடைய வீழ்ச்சிக்கான அடிதான் என்பதை கடந்த வாரத்திலே நம்ம என்ன செய்திருந்தோம், நம்ம பார்த்தோம். எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் தேவனை விட்டும் தேவனுடைய திட்டத்தை விட்டும் தேவன் நமக்காக போட்டிருக்கிற எல்லையை விட்டும் நாம் எடுத்து வைக்கிறதான ஒவ்வொரு அடியுமே நம்முடைய வீழ்ச்சிக்கான அஸ்திவாரம் என்பதை நம்ம கடந்த வாரத்திலேயே பார்த்தோம். ஆபிரகாமினுடைய கீழான பயணத்தினுடைய வீழ்ச்சியாக ஆபிரகாம் பொய் சொல்ல வேண்டியதாக, ஆபிரகாம் சாராயும் பொய் சொல்ல வைக்கிறார், சாராயும் பொய் சொல்ல வேண்டியதாய் வருகிறார். ஆபிரகாமினுடைய பொய்யினுடைய நீட்சியாக பார்வோன் ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராயை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் அங்கே உண்டாகிறது. ஆபிரகாமினுடைய பொய்யினுடைய நீட்சியாக ஆபிரகாமினுடைய பொய்யினுடைய காரியத்தினால் பார்வோனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனைகள் வாதைகள் ஏராளம் உண்டாகிறது. ஆபிரகாம் தன்னுடைய பார்சல்ல தேவையில்லாத ஒரு லக்கேஜ், அதாவது ஆகாரங்கிற தேவையில்லாத ஒரு சுமையை சேர்த்துக்கிட்டு எகிப்திலிருந்து வெளியில வர வேண்டியது. ஆக தேவனை விட்டு தேவனுடைய திட்டம் தேவனுடைய ஆசீர்வாத எல்லையை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியேறுகிறான் அல்லது வெளியேறுகிறான் என்றால் அவன் அல்லது அவள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கான அஸ்திபாரத்தை தனக்கு தானே தோண்டிக் கொள்கிறார் என்பதுதான் அர்த்தம். தேவனை விட்டு தேவனுடைய திட்டத்தை விட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய எல்லையை விட்டு
வெளியே வர நினைக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தனக்கான வீழ்ச்சிக்கான அஸ்திபாரத்தை, விழுந்து போகிறதுக்கான அஸ்திபாரத்தை, தன்னோட வாழ்க்கையினுடைய கிராஃப் கீழ் நோக்கி போகிறதுக்கு தேவையான அஸ்திபாரத்தை அவன் தனக்கு தானே வெட்டி கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனா அதே சமயத்துல இந்த காலை வழியில தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாருக்குமான ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறதான இப்படிப்பட்டதான வீழ்ச்சி என்பது நிரந்தரமானதும் அல்ல, முடிவானதும் அல்ல என்பதுதான் நமக்கான நற்செய்தி. தேவனை விட்டும் தேவனுடைய திட்டத்தை விட்டும் நானும் நீங்களும் நகரக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய சித்தத்தினுடைய மையத்தை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் தாண்டி நகரக்கூடாது. அப்படி அந்த பிள்ளை நகர்கிறாள் என்றால் அவள் தன்னுடைய வீழ்ச்சிக்கான பாதையை, தன்னுடைய வீழ்ச்சிக்கான வழியை, அஸ்திவாரத்தை தனக்கு தானே தோண்டிக் கொள்கிறான் அல்லது தோண்டிக் கொள்கிறார் என்று அர்த்தம். அது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் அதை விட பெரிய சந்தோஷமான செய்தி என்னன்னா, அப்படி தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிறதான இப்படிப்பட்டதான வீழ்ச்சி என்பது அவன் நினைத்தால், அந்த தேவனுடைய பிள்ளை நினைத்தால் கண்டிப்பா அது அவனுக்கு முடிவானதும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல. ஏனென்றால் நம்ம ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல வாசிக்கும் போது ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்குண்டான யாவும் அவனோட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். And Abram went up out of Egypt. போன வாரத்துல 12வது அதிகாரத்துல பார்த்தோம், he went down to Egypt. அவன் இறங்கி எகிப்துக்கு போனான். ஆனா அது நிரந்தரமானது அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறதான வீழ்ச்சி என்பது முடிவு அல்ல, அது நிரந்தரமானது அல்ல. அவன் நினைத்தார், ஆபிரகாம் he went up from Egypt. அவன் எகிப்தை விட்டு வெளியே வந்தான், எகிப்துடைய ஆழத்திலிருந்து இறங்கி மேலே வந்தான் என்று நான் நீங்களும் அந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே வாசிக்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்டதான வீழ்ச்சி என்பது நமக்கு முடிவு அல்ல, நமக்கு நிரந்தரமானது அல்ல. அண்டர்லைன் பண்ணணும், நாம் முடிவெடுத்தார். இதற்கு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, கீழாக போன, வழிமாறி போன ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குமே திரும்பி தேவன் தனக்காக வைத்திருக்கிறதான எல்லைக்கு நேராக, ஸ்தானத்திற்கு நேராக திரும்பிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது தேவனுடைய பிள்ளைகளாகி ஒருத்தருக்குமே இருக்கிறது. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. வழி மாறி போன அல்லது கீழாக போன ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குமே ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் தேவனுடைய எல்லைக்குள்ளாக, மறுபடியும் தேவனுடைய சித்தத்தினுடைய வட்டத்திற்குள்ளாக, மறுபடியும் தேவன் அவனுக்காக வைத்திருக்கிற ஸ்தானத்திற்குள்ளாக மறுபடியும் வந்து ஃபிட் ஆயிக்கிறதுக்கு, மறுபடியும் வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இழந்து போனதை போல தோன்றுகிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை திரும்பவும் பெற்றுக் கொள்வதற்காக, பிடித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குமே இருக்கு. ஆனா அதற்கு அந்த தேவனுடைய பிள்ளை சில காரியத்தை செய்ய வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த 13ஆம் அதிகாரத்தில் பார்க்க போறோம். இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தருணத்துல உலகத்தை நோக்கி, கீழான பாதையை நோக்கி, எகிப்தை நோக்கி, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல, ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ட்ல நம்ம அத்தனை பேருமே கீழே போயிருந்திருப்போம். ஆனா அப்படி கீழே போன நம்மள கீழே விட்டுறாம நாம எழுப்பி மேல வர்றதுக்கான ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு எண்ணத்தை எனக்கு உங்களுக்கு கொடுத்த கர்த்தருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்ல விரும்புறீங்க? அவங்க மாத்திரம் சத்தம் சொல்லுங்க. நம்ம யாருமே விழவே இல்லாதவங்க யாருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல உலகத்தை நோக்கி, எகிப்தை நோக்கி, இல்லைன்னா கீழான பாதையை நோக்கி நானும் நீங்களும் போயிருந்தாலும் நம்மளை கீழே விட்டுறாம நம்ம எழுதி மேல வர்றதுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பலத்தை, ஒரு எண்ணத்தை எனக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கு. அதனால நான் நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் மேல சொன்னது போல கீழே போன ஒரு தேவனுடைய பிள்ளை, கிராஃப்ல இறங்கி கீழே போன ஒரு தேவனுடைய பிள்ளை மறுபடியும் தேவனுடைய ஆசீர்வாத பாதைக்குள்ளாக, வாக்குத்தத்த எல்லைகளுக்குள்ளாக வந்து சேர வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்கள்ல நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்க்க. இறங்கி கீழே போன ஒரு தேவனுடைய பிள்ளை மறுபடியும் எழுப்பி மேல வந்து தேவனுடைய ஆசீர்வாத எல்லைக்குள்ளாக வர வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இறங்கி எகிப்துக்கு போன ஒரு ஆளு, இறங்கி எகிப்துக்கு போன ஒரு ஆளு எகிப்துல இருந்து எழுப்பி மேல வந்து தேவன் அவனுக்காக வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தினுடைய எல்லைகளுக்குள்ளாக வரணும்னா முதல்ல அவன் செய்ய வேண்டிய காரியம், அவன் சில காரியங்கள் எல்லாம் தன்னை விட்டு விலக்கணும்.
முதல்ல அவன் செய்ய வேண்டிய காரியம், அவன் சில காரியங்கள் எல்லாம் தன்னை விட்டு விலக்கணும். அவன் சில காரியங்கள் எல்லாம் தன்னை விட்டு அகற்றணும். முதல்ல அவன் செய்ய வேண்டிய விஷயம், தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டு இறங்கி எகிப்திற்கு போன ஒரு தேவனுடைய பிள்ளை எகிப்திலிருந்து எழுப்பி மேலே வந்து தேவன் அவனுக்காக வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தினுடைய எல்லைகளுக்குள்ளாக அவன் கடந்து வர வேண்டும் என்றால் அவன் முதலாவதாக செய்ய வேண்டியது, சிலதெல்லாம் அவன் தன்னை விட்டு வெளியில் எடுக்கணும். சிலதை விட்டெல்லாம் அவன் வெளியில வரணும். சிலதையெல்லாம் அவன் தன்னோட வாழ்க்கையில அகற்றணும். சிலதையெல்லாம் அவன் தன்னோட வாழ்க்கையில தன்னை விட்டு வெளியில தள்ளிவிடும். ஆபிரகாமோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது இந்த ஆபிரகாம் முதலாவதாக தன்னை தானே விலக்கணும், தன்னை தானே அகற்றணும். முதலாவது இந்த ஆபிரகாம் அவர் தன்னை தானே எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரணும். ஏன்னா இப்ப அவர் எங்க இருக்காருன்னா எகிப்தில் இருக்கிறார். இப்ப முதல்ல அவர் எகிப்திலிருந்து எழுப்பி மேல வந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்துடைய எல்லைகளுக்குள்ள போகணும்னா முதல்ல அவர் செய்ய வேண்டியது, ஆபிரகாம் தன்னை தானே முதல்ல என்ன செய்யணும், வெளியில கொண்டு வரணும். தன்னை தானே முதல்ல எகிப்திலிருந்து விலக்கணும். முதல்ல இவரு எகிப்தை விட்டு வெளியில வரணும். 2 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறது, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போங்க. 2 கொரிந்தியர் 6:17 நீங்கள் come out of them, separate yourself, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போங்க. இப்ப முதல்ல நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்னன்னா வெளியில வரணும். எதுக்குள்ளெல்லாம் தேவையில்லாம இருக்கிறோமோ அதுக்குள்ள இருந்து எழும்பி வெளியில வரணும். நமக்குள்ள இருந்து விலக்க வேண்டியது விலக்கி, நமக்குள்ள அகற்ற வேண்டியது அகற்றி, நாம எதுக்குள்ள சிக்கி கிடக்கிறோமோ அதுக்குள்ள இருந்து முதல்ல நாம வெளியில வரணும். யார் முதல்ல வெளியில வரணும்? நான் வெளியில வரணும். யார் முதல்ல வெளியில வரணும்? யார் முதல்ல வெளியில வரணும்? நான். ஆபிரகாம் தன்னைத்தானே முதல்ல எகிப்திலிருந்து என்ன செய்யணும், வெளியில கொண்டு. அவர் எகிப்துக்குள்ள உட்கார்ந்துட்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்துடைய எல்லைக்குள்ளாக நான் பிரவேசிக்கணும்னு நினைச்சா முடியாது. முதல்ல ஆபிரகாம் தன்னைத்தானே எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரணும். நாம போய் சிக்கி இருக்கிற ஒரு காரியத்திலிருந்து எழும்பி நாம வெளியில வராம, நாம போய் சிக்கி இருக்கிற ஒரு பாவமா இருக்கலாம், இல்லைன்னா என்னவா வேணா இருக்கலாம், நாம போய் சிக்கி இருக்கிற ஒரு காரியத்திலிருந்து எழும்பி நாம வெளியில வராம, அதுல இருந்து நம்மளை நாமளே பிரிச்சு எடுத்துக்காம, நம்மளால நம்ம ஆண்டவர் நம்மளை வைக்க நினைக்கிற இடத்திற்கு நேராக ஒரு நாளும் போய் சேர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு காரியத்துக்குள்ள நாம எழுப்பி வெளியில வராம, இது எனக்கு வேண்டாம்னு நினைக்கிற ஒரு விஷயத்திலிருந்து நான் எழுப்பி வெளியில வராம, நான் அதை என்னை விட்டு விலக்கிக்காம, ஒரு நாளும் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு நேராக என்னால ஒரு நாளும் போகவே. நமக்கெல்லாம் தெரியும் எபிரேயர் 12 முதல் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு, இத்தனை வசனம் நம்மை சூழ்ந்திருக்கு, தேவனுடைய ஆவியானவர் நம்மை சூழ்ந்திருக்கு. என்ன செய்யணும், நம்மை சூழ்ந்திருக்கிற பாரமான யாவற்றை, நம்மை நெருக்கி நம்மை உள்ளே தள்ளுகிற எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு, நாம தான் தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நாம நீங்க என்ன செய்யணும், ஓடணும். அப்ப நான் என்ன செய்யணும், வெளியில வரணும். நான் முதல்ல அதுக்குள்ள இருந்து வெளியில வராம என்னால அதுல இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அதுல இருந்து என்ன நான் விலக்கிக்காம, அதை நான் எனக்கு விலக்கி வச்சுக்காம அதுல இருந்து என்னால என்ன செய்ய முடியாது. நான் ஒரு மொடா குடிக்காரன்னா என் வண்டியை கொண்டு போய் நான் டாஸ்மாக் பக்கத்துல பார்க்கிங் போடக்கூடாது. ஏன்னா அதை எடுக்க போகும்போது அந்த கடையை பார்க்கும்போது ஒருவேளை எனக்கு குடிக்கலாம்னு என்ன செய்யலாம் தோணும். முதல்ல என்ன அதுல இருந்து நான் விலக்கிக்கணும், எனக்கு அதை தூரமாக்கிக்கணும், நான் அதுல இருந்து தள்ளி நிக்கணும், எனக்கு அதை நான் என்ன செய்யணும், முதல்ல தள்ளி வச்சுக்கணும், என்னை விட்டு அதை வெளியேற்றணும், நான் வெளியே வரணும். ஒரு காரியத்துக்குள்ள நாம உட்கார்ந்து இருந்துகிட்டே அந்த காரியத்துக்குள்ள நம்மளால விடுதலையாக முடியாதுங்கிறத முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்துக்குள்ள நாம நல்ல சப்பலா கட்ட போட்டு நாம நல்லா உட்கார்ந்துகிட்டே அதுக்குள்ள இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத ஒரு விஷயம். நாம வெளியில வரணும். நாம என்ன செய்யணும், முதல்ல நான் என்ன செய்யணும், நம்மளோட பலவீனம் நமக்கு நல்லா தெரியும். அப்ப நமக்கு பலவீனமான விஷயம் எதுன்னு அந்த ஏரியா வரும்போதே நாம் அதை விட்டு என்ன செஞ்சிடணும், அந்த ஏரியா அந்த பலவீனமான சூழல் உண்டாகிற இடத்துல நாம் இருக்கக்கூடாது, நாம் என்ன செஞ்சிடணும், வெளியில வந்தோம். நமக்கு எப்படி நம்ம பலவீனம் நல்லா தெரியுமோ அதே மாதிரி பிசாசுக்கு நம்மளோட பலவீனம் என்ன செய்யணும், அந்த பலவீனத்தை வச்சுதான் நம்மள என்ன செய்வாங்க, அவன் அடிக்க பார்ப்பான். நம்மளை எதுல ஈஸியா நம்மளை விழத்தள்ள முடியுமோ அந்த காரியத்தை வச்சுதான் அவன் நம்மளை விழத்தள்ளதுக்கு ட்ரை பண்ணுவானே ஒழிய அது அல்லாத வேற விஷயங்களை
ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பிசாசு என்ன மாதிரி உங்களை மாதிரி பிசாசு முட்டாள் இல்லை. அவன் கொஞ்சம் கிளவரான ஆள் தான். கொஞ்சம் அவனுக்கு அறிவு இருக்கு. நம்ம அளவுக்கு அவன் உங்களை சொன்னா என் அளவுக்கு அவன் முட்டாள் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. எதுல ஈஸியா என்ன விளத்தள்ள முடியுமோ அதைத்தான் என் முன்னாடி கொண்டு வந்து போடுவானே ஒழிய வேற புதுசா இன்னைக்கு இவனுக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. எங்க தட்டினா இவன் எங்க விழுவான்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அந்த பலவீனமான காரியத்துக்கு பக்கத்துல போகாதபடிக்கு நாம தான் முதல்ல வெளியில என்ன செய்யணும்? நான் வெளியில வந்துடணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? விலக்கி வச்சுக்கணும். அப்ப நான் முதல்ல என்ன செய்யணும்? வெளியில. அதனாலதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனோடு கூட நடக்கணும். தேவனோடு கூட என்ன செய்யணும்? ஏன்னா அவர்தான் வேடனுடைய கண்ணிகளுக்கு நம்ம என்ன செய்கிறவர்? விலக்கி காக்கிறவர். பிசாசு நமக்கு விரிக்கிற வலையில நாம விழாதபடிக்கு நம்மை தப்புவிக்கிறவர் யார் தான்? நம்முடைய தேவன். ஆகவே தேவனோடு கூட நாம என்ன செய்யணும்? நடந்தா நம்ம பிசாசுடைய கண்ணிக்கு விழாம இருக்க முடியும். அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நாம வெளியில வரணும். என்ன செய்யணும்? நான் வெளியில வந்தேன். அதுக்குள்ள ஆபிரகாம் அதை செய்தார். எகிப்தை விட்டு வெளியே வந்தார். எகிப்தை விட்டு என்ன செஞ்சார்? அந்த வசனத்துல வாசிச்சோம். He came up out from Egypt. எகிப்தை விட்டு ஆபிரகாம் என்ன செஞ்சார்? வெளியே வந்தார். இப்ப நமக்கு எது எகிப்தோ, நமக்கு எது பாவமோ, நமக்கு எது தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு தடையாக இருக்குதோ, நாம எது வேண்டாத விஷயத்துல சிக்கி உள்ள இருக்கிறோமோ அதுல இருந்து நாம எழுதி என்ன செய்யணும்? வெளியில. அதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு நான் நீங்களும் கேட்க முடியாது. நாம உதறி தள்ளிட்டு எழும்பி இயேசுவுக்கு பின்னாடி வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. முதலாவது ஆபிரகாம் தன்னை தானே எகிப்திலிருந்து வெளியில எடுக்கணும்னா இதுலயே சப் பாயிண்ட். முதல்ல வெளியே வா அப்படிங்கிற தலைப்புல முதல்ல ஆபிரகாம் தன்னை தானே வெளியே எடுக்கணும்னா, இரண்டாவதா ஆபிரகாம் தனக்குரியவைகளை எகிப்திலிருந்து வெளியில எடுக்கணும். தனக்குரியவைகளை என்ன செய்யணும்? முதல்ல தன்னை தானே எகிப்திலிருந்து வெளியில எடுக்கணும். இரண்டாவது தனக்குரியவைகளை என்ன செய்யணும்? எகிப்திலிருந்து வெளியில. இந்த ரெண்டு காரியத்தையுமே ஆபிரகாம் செய்யறார். முதல்ல அவர் எழுப்பி வெளியில வந்தார். அதோடு கூட ஆபிரகாம் அவருக்கு உண்டானவைகளையும் எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டார்? எகிப்திலிருந்து. அந்த வசனத்துல கவனிச்சீங்களா? ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் எகிப்தை விட்டு என்ன செஞ்சாங்க? வெளியே வந்தார். அப்ப முதல்ல ஆபிரகாம் வெளியே வந்தார். இரண்டாவது ஆபிரகாம் அவருக்கு உண்டானவைகளை தூக்கிட்டு என்ன செஞ்சுட்டாரு? அவனுக்கு உண்டான அப்படின்னா என்னெல்லாம்? இரண்டாவது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய. அப்ப ஆபிரகாம் தனக்குண்டான மிருக ஜீவன்கள், வெள்ளி, பொன் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டாரு? வெளியே வந்துட்டார். அப்ப ஆபிரகாம் முதல்ல அவர் வெளியே வந்தார். இரண்டாவது அவருக்கு உண்டானவர்களை தூக்கிட்டு என்ன செஞ்சுட்டாரு? அப்ப விழுந்து போன ஒரு தேவனுடைய பிள்ளை, இறங்கி போன ஒரு தேவனுடைய பிள்ளை மறுபடியும் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். முதல்ல அவன் எழுப்பி என்ன செஞ்சிடணும்? வெளியே வரணும். இரண்டாவது அவனுக்கு உண்டானவர்களையும் தூக்கிட்டு என்ன செஞ்சிடணும்? சரி, நம்ம ஆண்டவருக்கு நாம மட்டும் இல்ல, நம்ம கல்லாப்பட்டியும் சேர்ந்து வேணும். நம்ம ஆண்டவருக்கு நமக்கு பல சமயத்துல நம்மளை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சோம். நம்ம ஆண்டவருக்கு நாம மட்டும் இல்ல, நம்ம கல்லாப்பட்டியும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு. ஏனென்றால் சபையிலே வந்து அமர்ந்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அநேகர் தங்களுடைய செல்வத்தை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய வருமானத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று செலவு செய்வது இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று மார்த்தட்டிக் கொள்கிறவர்கள் தங்களுடைய பணத்தை, தங்களுடைய செல்வத்தை, தங்களுடைய வருமானத்தை, தங்களுடைய லாபத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்யறதில்லை? இன்வெஸ்ட். நான் நம்ம சபை மாத்திரம் சொல்ல, பொதுவாக எல்லா சபைக்குமாக சொல்லுது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தங்களுடைய செல்வத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யறதில்லை, அதை உலகத்துக்கு வைத்துக் கொள்கிறார்கள். நான் மட்டும் ஆபிரகாம் அவரும் வெளியில வந்தார். அவருக்கு உண்டானவர்களே எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டாரு? ஒரு சமயம் ஒரு பெரிய பிரேயர் மீட்டிங்க்கு நானும் அம்மாவும் போயிருந்தோம். எங்களுக்கு பக்கத்து சீட்ல ரொம்ப பிரபல்யமான ஒரு மனுஷன், அவரும் ஒரு வைஃபும் வந்து உட்கார்ந்தாங்க. டிவியில் நிறைய டாக் ஷோஸ் அவரை பார்க்க முடியும், நிறைய அரசியல் மேடைகளில் அவரை பார்க்க முடியும். ரொம்ப பிரபல்யமான ஒரு மனுஷன். நான் நினைக்கிறேன் 10 விரலையுமே மோதிரம் போட்டிருந்தாரா இல்லை 4 8 விரலில் போட்டிருந்தாரா சரியா ஞாபகம் இல்லை. அவங்க வைஃப் ஒரு 10 செயினாவது குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சிருந்தாங்க? கழுத்துல போட்டு. ஆவணம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நடுவில் காணிக்கை வேலை நம்ம சபையில் இந்த இடத்துல இப்போ ஆஃபரிங்கான டைம் வந்துச்சு. அப்போ ஆஃபரிங் பேக் எடுத்துட்டு வரும்போது நான் எனக்கு பக்கத்து சீட்ல தான் அவங்க உட்காந்துருக்கேன். நான் இப்படி சைடில் பார்த்தா அவங்க வைஃபை பார்த்து அவர் சொல்றாரு, இல்லை போடாத அப்படின்ட்டாரு. அந்த பொம்பளை ஒரு 10 செயின் என்ன செஞ்சிருக்கு? கழுத்துல போட்டு. பிறகு இவர்கிட்ட அந்த ஆஃபரிங் பேக் கொண்டு வந்தாங்க.
பர்ஸ் தோண்டி குழி நோண்டி எடுத்து ஒரு 10 ரூபா எடுத்து என்ன செஞ்சாரு, உள்ள போட்டார். அவர் விரலே குறைஞ்சது 8 மோதிரமாவது இருந்திருக்கும். 2 கட்டை விரல மாத்திரம் விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். 8 மோதிரம் இருக்கும், பெரிய போன், பெரிய செயின், பெரிய பிரேஸ்லெட். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பொருளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யறதில்ல. பக்கத்துல ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க ஆண்டவருக்கு நீங்களும் வேணும், உங்க பர்ஸும் வேணும். நல்லா பாருங்க, இதெல்லாம் வாயில வராது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் மாஸ்க் இறக்கி விட்டுட்டு கூட சொல்லலாம், உங்க ஆண்டவருக்கு நீங்களும் வேணும், உங்க பர்ஸும் வேணும். சத்தமா உங்க பர்ஸும் வேணும். பாருங்க பிரியமானவர்களை, சபைக்குள்ளாக கடந்து வந்த பிறகும், நாம் கிறிஸ்தவன் என்று மாத்தட்டி கொண்ட பிறகும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களுக்காக நாம 1 ரூபாய் கூட செலவு செய்யாம, நமக்காகவும் நம்மளுடைய சுகவாழ்வுக்காகவும் மாத்திரம் நம்ம செலவு செய்துகிட்டே இருக்கிறோம்னா, நாம மாத்திரம் தான் எகிப்திலிருந்து வெளியில வந்திருக்கோம், நமக்குரியதெல்லாம் இன்னும் எகிப்திலே தான் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சாங்கன்னு சொல்லுங்க. கிறிஸ்தவர் என்று சொல்லி சபைக்கு வந்து இங்க சேரை உடைச்சு பாயை குளிச்சு துள்ளி குளிச்சதுக்கு அப்புறமும், இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் நாம 1 ரூபாய் கூட தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம செய்ய மாட்டோம், விதைக்க மாட்டோம் அப்படின்னா, நாம மாத்திரம் தான் வெளியில வந்திருக்கிறோம், நமக்குரியதெல்லாம் இன்னும் எங்கதான் இருக்கு, எகிப்துல தான் இருக்கு. நமக்காக, நம்முடைய சுகவாழ்வுக்காக நம்ம காசு நம்ம செலவு பண்ணாத எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு வீடு வேணும், நமக்கு கார் வேணும், நமக்கு பெரிய போன் வேணும், நமக்கு நிறைய நகைகள் வேணும், நமக்கு எல்லாம் வேணும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோங்கிறத என்ன செய்யணும், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோம், நமக்குரியவைகள் எல்லாம் நம்ம ஈஸியா ஆண்டவருக்கு நம்ம என்க்ளோஸ் பண்ணி கொடுக்கிறோமா, ஆண்டவருக்கு அதை நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும். இதுவே ஆமென் சொல்றேன். ஹalleluya. என் ஆண்டவருக்கு நானும் வேணும், என் பர்ஸும் வேணும். எல்லாம் உங்களுக்கு நம்மளே சொல்லிக்கலாமா, என் ஆண்டவருக்கு நானும் வேணும், என் பர்ஸும் வேணும். ஆமென். நம்ம எப்போதுமே விசுவாசிகளே சொல்லி இன்னைக்கு இருக்கிற காஸ்பல் பிரீச்சர்ஸ் இல்லைன்னா நல்ல வசதியா வாழ்கிற ஊழியக்காரர்களையும், சில இப்ப முந்தையெல்லாம் செலோக்கியர்கள்லாம் நம்ம பைபிள்ல பாக்குற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சில கிறிஸ்டியன் வாரியர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப சில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 10 லட்ச ரூபா உனக்கு வந்துச்சுன்னா, ஒரு ஊழியக்காரனா உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வந்துச்சுன்னா, அந்த 10 லட்ச ரூபாய் நீ ஊழியத்துக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ற, பிறகு உனக்கு என்ன இன்வெஸ்ட் எடுத்துக்கிற. இது நடக்காத பட்சத்துல நம்ம டைரக்டா எல்லாமே ஊழியத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் அவர்கள் தங்களுக்காகவே மாத்திரம் எடுத்துட்டு வாழும்போதுதான் அங்கதான் என்ன செய்வதுன்னா ஒரு கான்ட்ரவர்சி வருது. ஏன் நீங்க மாத்திரம் இப்படி இருக்கீங்க, ஏன் நீங்க வந்து என்ன செய்யற, ஊழியத்துக்காக நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அப்ப நான் என்னையும் கொடுக்கணும், என் பர்சனையும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், பாய் வரவாண்டிக்கிறோம், என்ன செய்யணும். லூக்கா 6:38 கொடுங்கள், அப்போது உங்களுக்கு என்ன செய்யப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியில என்ன செய்வாங்க. நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு என்ன செய்யப்படும் திரும்ப. மல்கியா 3:10 என்ன சொல்லுது, நாளைக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில் என்ன செய்யுங்க, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறானா இல்லையா என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். யார் சொல்றார், பாஸ்டர் பிரகாஷ் இல்ல, சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார். சரி, இப்ப நான் என்ன கவனிக்க, நான் இப்ப இதெல்லாம் சொல்றது உங்ககிட்ட இருந்து ஏதாவது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, உங்ககிட்ட இருந்து ஏதாவது சபைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. மாறாக நான் இப்ப இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணுங்கிறதுக்காக. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நான் இவ்வளவு தூரம் இதை பேசிட்டு வந்தது எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக இல்ல நீங்க சபைக்கு ஏதாவது கொடுப்பீங்களா அப்படிங்கிறதுக்காக இல்ல, உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்காக, நமக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்காக. காணிக்கைங்கிறது பாஸ்டருக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்காக, சர்ச்சுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்காக இல்ல, எனக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்காக நான் கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஹalleluya, ஹalleluya. சோ ஆபிரகாம் தன்னை மாத்திரமல்ல தனக்கு உண்டானவைகளை என்ன செஞ்சார், வெளியில கொண்டு வந்தார். தன்னுடைய ஆடு மாடுகள், தன்னுடைய வெள்ளி பொன் எல்லாத்தையும் என்ன செஞ்சார், வெளியில கொண்டு வந்தார். அதோடு கூட இந்த ஆபிரகாம் தன்னையும் தனக்கு உண்டானவைகளை மாத்திரமல்ல தன்னுடைய ஆற்றலையும் வெளியே கொண்டு வந்தார். தன்னுடைய பொட்டன்ஷியலை என்ன செஞ்சார், வெளியே. அந்த 1வது வசனத்தை நீங்க பாருங்க. ஆபிரகாம் அவருடைய மனைவியாகிய சாராயை அவரோடு கூட வெளியே கூட்டிட்டு வந்தார். அவருடைய மனைவியாகிய சாராய். இந்த சாராய்க்குள்ளதான் ஆபிரகாமோட ஆற்றல், பொட்டன்ஷியல் இந்த சாராயோட கர்ப்பத்துக்குள்ளதான் என்ன செய்யுது இருக்கு. ஆபிரகாமுடைய ஆற்றல் என்ன, ஆபிரகாமுடைய பொட்டன்ஷியல் என்ன, பெரிய ஜாதி. ஆபிரகாமுடைய ஆற்றல் என்ன, பெரிய பேர்.
ஆபிரகாமுடைய பொட்டன்ஷியல் என்ன? எண்ணி முடியாத சந்ததி இந்த ஆபிரகாமுக்கு இருக்க போகுது. இதுதான் ஆபிரகாமுடைய பொட்டன்ஷியல், இதுதான் ஆபிரகாமுடைய ஆற்றல். ஆனா இந்த பொட்டன்ஷியலை, இந்த ஆற்றலை கர்த்தர் எங்க வச்சிருந்தாருன்னா சாராயோட கர்ப்பத்துல என்ன செஞ்சிருந்தார்? வைத்திருந்தார். ஆபிரகாம் எகிப்தை விட்டு வெளியில வரும்போது நமக்கு தான் செட்டப் அடுத்தது ஆகாரம் ரெடியா நம்ம கையில கிடைச்சிருச்சு அப்படின்னு ஆகாரம் மாத்திரம் பிடிச்சிட்டு வந்துடாம சாராயோட பொட்டன்ஷியல், தன்னுடைய ஆற்றலை கையோட ஆபிரகாம் என்ன செஞ்சார்? எகிப்திலிருந்து வெளியில கூட்டிட்டு. அப்ப ஆபிரகாம் தன்னை தானே வெளியே கொண்டு வந்தார், தனக்கு உண்டானவைகளை வெளியே கொண்டு வந்தார், தன்னுடைய ஆற்றலையும் சேர்த்து என்ன செஞ்சார்? புரியுதா உங்களுக்கு? தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்காக வைத்திருக்கிற மகத்துவம், தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்காக வைத்திருக்கிற ஆற்றல் எல்லாம் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா அவரோட மனைவியாகிய சாராயோட கர்ப்பத்துல இருக்கு. அங்கதான் கர்த்தர் வச்சிருக்கார். நீ பெரிய ஜாதியாக போகிற, உனக்கு பெரிய பேர் வரப்போகுது, உன்னோட சந்ததி எண்ணி முடியாத, இது அத்தனை எங்க இருக்கு? இந்த பொட்டன்ஷியல் எங்க இருக்கு? ஆபிரகாமோட இந்த ஆற்றல் எங்க இருக்குன்னா சாராயோட கர்ப்பத்துல இருக்கு. வெளியில வந்த ஆபிரகாம் தன்னுடைய பொட்டன்ஷியல், தன்னுடைய ஆற்றலாகிய சாராயையும் வெளியில கொடுத்து இருந்தார். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. தேவன் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தோட அட்டாச் ஆயிருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்ஸ கூட நீங்க வெளியில விட்டுறக்கூடாது. அத்தனையும் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடணும்? உங்க பிசினஸ் வச்சு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க பிசினஸோட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப நீங்க வெளியில வரும்போது அந்த உங்களோட பொட்டன்ஷியல், உங்களோட எனர்ஜி, உங்களோட ஆற்றல், அந்த பிசினஸ் என்ன செஞ்சிடணும்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துல உங்க பையனும் இருக்கா, அந்த வாக்குத்தத்தத்துல உங்க பொண்ணும் இருக்கா அப்படின்னா நீங்க என்ன விலைக்கரை செலுத்தினாத அவங்களையும் நீங்க இழுத்துட்டு உள்ள கொண்டு வந்தீங்க ஒழிய அவங்களை எகிப்துல என்ன செஞ்சிடக்கூடாது, உலகத்துல என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த ஆற்றல், அந்த ஆற்றல் பொட்டன்ஷியல் சொல்லும்போது உங்க கணவன், உங்க மனைவி, உங்க மகன், உங்க மக, உங்க திறமை, உங்களுக்கு இருக்கிற நாலேஜ், உங்க படிப்பு, சிலவங்க நல்ல பேச்சு திறமை இருக்கும், சிலவங்க ஈஸியா ஒருத்தங்களை பேசி கவர்ந்துருவாங்க. அந்த பொட்டன்ஷியல், அந்த ஆற்றல் அது தேவனுக்கு தேவை. அதையும் எடுத்துட்டு என்ன செஞ்சிடணும்? சில சமயம் நான் பார்ப்பேன் அந்த சகோதரன் அல்லது அந்த சகோதரி அவங்க கிறிஸ்தவங்களா மாறாம இந்துவா இருந்த போது அவங்களுக்கு இருந்த சில பொட்டன்ஷியல்ஸ், அவங்களுக்கு இருந்த சில ஆற்றல் சர்ச்சுக்குள்ள வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஆற்றல் சில சமயம் அவங்க பேசினாலே அவங்க முகமே ரொம்ப பிளசண்டா இருக்கும். இவங்க ஈஸியா எல்லாரோடையும் ஈஸியா ரீச் பண்ணிட முடியாது. சிலவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருப்பாங்க. சிலவங்க எல்லாம் என்னதான் பேசினாலும் நம்மளோட பேச்சு இன்னொருத்தங்க ரீச் பண்ணாங்க. ஆனா சிலவங்களுக்கு ரொம்ப ஈஸியா மற்றவங்களை கவர்ந்து கொள்ற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கும். அது ஹிந்துவா இருக்கும் போது இருந்தது. சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சு போடுறது? இப்ப இது வாயை திறந்தாவே இது பேசாம இருந்தா போதும். இது வந்து சொல்ல வேண்டிய பிரகாரமா சுவிசேஷத்தை சொல்லாம கேட்கிறவனுக்கு தலைவடிக்கிற மாதிரி சொல்லி இது இப்ப வாயை திறக்காம இருக்கிறதுக்காக இப்ப கேட்க வரவே அவஜிக்கிறான். ஐயோ இது வீட்டுக்கு நீங்க பத்திரிக்கை கொடுக்க போறேன், இது வாயை திறந்து எதுவும் சொல்லாம இருக்கணுமே சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு. சரி, அந்த பொட்டன்ஷியல் பேக் ஸ்லைடர்ஸ் இப்ப முந்தி சபைக்கு வந்துட்டு இருந்து இப்ப சபைக்கு வராம இருக்கிற பின்மாற்றக்காரர்கள். இப்ப சோசியல் மீடியாஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஃபேஸ்புக்ல எல்லாம் என்ன செய்யறோம், அவங்கள எங்கேயாவது பார்க்கலாம். நான் அவங்கள சபையில பார்த்த போது ஒரு நாள் அவங்க குளிச்ச மாதிரி நான் அவங்களை பார்த்ததே இல்லை. எப்ப பாரு என்ன வலிச்சு, எப்ப பாரு ஒரு பீத்த துணி, அது சர்ச்சுக்குனே ஒரு 4 சேலை 4 பேண்ட் ஷர்ட் எடுத்து வச்சிருப்போம் போல. இருக்கிறதுலயே டஞ்சனானது. கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா கையிட்டா டர்னு கிழிஞ்சிற மாதிரி இருக்கிற ஒரு 4 துணியை சர்ச்சுக்காக எடுத்து வச்சு எப்ப பார்த்தாலும் என்ன வலிஞ்ச மூஞ்சியோட, நான் யாருன்னு சொல்லுவேன் கடைசி வரை நீங்க எதிர்பார்ப்பீங்க, அடிச்சு கேட்பீங்க, அப்ப கூட சொல்ல மாட்டேன். எப்ப பாரு ஒரு என்ன வலிஞ்ச மூஞ்சியோட, குளிக்காம துவைக்காம எப்ப பாரு அழுது வடிஞ்ச மாதிரி ஒரு மூஞ்சி. இப்ப அதே இப்ப சர்ச்சுக்கு வரதில்லை, இப்ப அது பின்மாற்றத்துல போயாச்சு. இப்ப அதே ஆளை Facebookல பாக்குறேன். ஆனாடா எப்ப பாரு டெய்லி அப்டேட் பண்ணி குளிச்சு புடவை என்ன, கம்மல் என்ன, 4 மூக்குத்தி என்ன, இந்த 4 தொங்கட்டா என்ன, கார் என்ன, பூ என்ன, அது நிக்கிற ஸ்டைல் என்ன. ஜென்மம் இதை நீ முதல்ல இங்க இருக்கும் போதும் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த பொட்டன்ஷியலை இப்ப உன்னை ஈஸியா நீ முந்தி சபைக்கு வரும்போது உன்னை வேலைக்கு போக வேண்டாம் யார் சொன்னா? அப்போ நீ என்ன செஞ்சிருக்கலாம்? வேலைக்கு போறவனா என்ன செஞ்சிருக்கலாம்? அப்போ நீ இருந்து அப்போ 4 பேரை ரீச் பண்ணி இருந்திருக்கலாம். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் குளிக்காம துவைக்காம பல்லு தேய்க்காம சர்ச்சுக்காம தூங்கி விழுஞ்சமா இந்த பொட்டன்ஷியல இது ஈஸியா மத்தவங்களை கவர்ற இந்த பொட்டன்ஷியலை நான் அங்கிருந்து என்ன செஞ்சிருக்கணும்? இங்கேயும் கொண்டு வந்திருக்கணும். இப்ப இங்க வந்தா உங்களை குளிக்காதீங்க, துவைக்காதீங்க, நகை போடாதீங்க, என்ன ஒரே கட்டுன சேலையை கட்டுங்க, பட்டு புடவை கட்டி சர்ச்சுக்கு வராதீங்க, நல்ல செருப்பு போட்டு வராதீங்க, ஏதாவது சட்டம் எழுதி ஒட்டி இருக்கு. நமக்கு சில பொட்டன்ஷியல் இருக்கு. நம்மளால ஈஸியா பஸ்ல நம்ம வரும்போதே நம்மளை பார்த்தாவே
சரி, இது இன்னமும் இந்த பொம்பளை வார வாரம் பாக்குறோம், இது வார வாரம் ஒரு திரிசா தான் வந்துட்டு இருக்கு, ஒரு புதுசா தான் வந்துட்டு இருக்கு, இதுகிட்ட கேட்கணும், என்னதான் செய்யுதுன்னு கேட்கணும்னு தோன்ற மாதிரி இருக்கணும். ஐயோ பாவம், இந்த கோயில் வாசல்ல போய் உட்கார போதும் அப்படின்னு பஸ்லயே நமக்கு ஒரு ரூபா போடுற ரேஞ்சுக்கு என்ன செய்யக்கூடாது. நம்ம பொட்டன்ஷியல, நம்ம ஆற்றல நம்ம கூட சேர்த்து என்ன செஞ்ச அந்த வழியில அந்த அறிவை, நமக்கு இருக்கிற திறமையை, நமக்கு இருக்கிற தாளங்களை நம்ம கூட சேர்த்து என்ன செஞ்சிடணும், வெளியில கொண்டு வந்துடணும். அதை அங்கேயே விட்டுட்டு இங்க வந்து லூஸ் ஆயிடக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பொட்டன்ஷியல், அந்த ஆற்றலை கையோட என்ன செஞ்சிடணும், இங்க கொண்டு வந்து தேவனுக்காக பயன்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் மாத்திரம் வந்து இங்க உருண்டுகிட்டு இருக்க கூடாது. என் மனைவியோ, என் மகனோ, என் மகளோ, என் மருமகனோ, என் பேர பிள்ளைகளோ, அவங்களையும் சேர்த்து தான் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்னோட வாக்கு தத்துவத்துக்குள்ள அவங்களும் இன்கார்பரேட் ஆகி இருக்கிறாங்கன்னா, என்ன பட்டாவது, என்ன பாடுபட்டாவது அவங்களை இழுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தள்ளுறதுக்கான எல்லா முயற்சியும் நான் நீங்களும் செய்யணும். சாகிற வரைக்கும், 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் செஞ்சுட்டு ஓஞ்சு பெறக்கூடாது. சாகிற வரைக்கும் அதை செய்யணும். அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்பர் 1, வெளியே வரணும். என்ன செய்யணும்? நான் வெளியில வரணும். எகிப்தை விட்டு நான் வெளியில வரணும். எனக்கு உண்டானவங்களையும் வெளியில கொண்டு வந்துடணும். என்னுடைய ஆற்றலையும் நான் என்ன செஞ்சிடணும். இன்னொரு 10 நிமிஷம் கூட பார்த்து முடிக்கலாமா, இல்ல போயிடலாம்? பார்க்கலாமா? ஓகே. நம்பர் 2, வெளியில வந்தா மாத்திரம் பத்தாது. கீழாய் போன, கீழ் நோக்கி போன தேவனுடைய பிள்ளை திரும்பவும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தினுடைய எல்லைகளுக்குள்ளாக வர வேண்டும் என்றால், அந்த தேவனுடைய பிள்ளை வெளியில வந்தா மாத்திரம் பத்தாது. வெளியில வந்த அந்த தேவனுடைய பிள்ளை தான் இருந்த தன்னுடைய தேவனாகிய கர்த்தரால் நாட்டப்பட்ட, தான் எங்கே இருக்க வேண்டும் என்று தேவன் தன்னை எதிர்பார்த்தாரோ அந்த ஸ்தானத்திற்கு திரும்பி போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா. முதல்ல வெளியில வந்துடணும். எகிப்தை விட்டு என்ன செஞ்சிடணும், வெளியில வந்துட்டு ஆண்டவர் என்ன எங்க வைக்க நினைக்கிறாரோ, ஆண்டவர் எனக்கு குறித்த ஸ்தானம் எதுவோ, தேவன் என்ன எந்த இடத்துல வைக்க நினைச்சாரோ அந்த இடத்துக்கு நான் திரும்பி என்ன செஞ்சிடணும். சொல்லுங்க, என்ன செஞ்சிடணும். 3ஆம் 4ஆம் வசனங்கள்ல பாருங்க. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும், தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் என்ன செஞ்சான். சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சான். ஏன்னா there are possibilities. ஒரு விசுவாசி எகிப்திலிருந்து வெளியில வந்தும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு திரும்பாம இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கு. எகிப்திலிருந்து வெளியில வந்திருப்போம், ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரம் என்ன செய்ய மாட்டோம், திரும்ப மாட்டோம். தப்புன்னு மனம் திரும்பி ரட்சிக்கப்படாம போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இல்ல. both believers and non believers, ரெண்டு செக்டார்ஸ்லயுமே நீங்க நம்ம பார்த்துப்போமே. நான் இந்த குடிக்கிற பழக்கமோ, இல்ல இந்த வேசித்தனமோ, இல்ல இந்த விபச்சாரத்தனமோ, இல்ல இந்த போதை பொருளோ, இது தப்புன்னு ஒரு எக்ஸ்டென்ட்ல நான் ஒரு நான் பிலீவர்னு வச்சுக்கோ. நான் ஒரு அவிசுவாசி, நான் இந்த உலகத்தான் அல்லது பாகாலை சேவிக்கிறவன், இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்துட்டா மாத்திரம் போதுமா? வெளியில வந்ததே ரட்சிப்பாயிர முடியுமா? நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஸ்தானம் எங்க, அதுக்கு நேரம் என்ன செய்யணும், திரும்பணும். அப்ப ஆபிரகாம் வெளியில வந்தா மாத்திரம் பத்தாது. தேவன் தன்னை எந்த ஸ்தானத்துல நாட்டி இருந்தாரோ, தேவன் தன்னை எங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கு திரும்பணும். ஆபிரகாம் திரும்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில காரியத்திலிருந்து வெளியில வர முடிந்த விசுவாசியால தேவன் கிட்ட மறுபடியும் நெருங்கி சேர முடியாம போயிருக்கு. தேவன் ராஜ்யத்துக்கு நேராக திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு சில விசுவாசிகளுக்கு ஏற்படுறது இல்ல. மனம் திரும்பிடுறாங்க, ஆனா தேவ ராஜ்யத்துக்கு பக்கத்துல என்ன செய்யறது இல்ல, போய் சேர்றது. ஏன்னா ரட்சிப்பு சொல்லும் போது நான் எதுல இருந்து வெளியில வந்தேங்கிறது மாத்திரம் அல்ல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு நேரா என் பயணத்தை திருப்பிக்கிட்டேன் அப்படிங்கிறது சேர்ந்ததுதான் முழுமையான ரட்சிப்பு என்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே விழுந்து போன ஒரு விசுவாசி மறுபடியும் வாக்குத்தத்தத்தினுடைய எல்லைகளுக்குள்ளாக கடந்து வரணும்னா அவன் வெளியில வந்தா மாத்திரம் பத்தாது, திரும்ப தன்னுடைய ஸ்தலத்திற்கு, தன்னுடைய ஸ்தானத்திற்கு, தேவன் தன்னை நாட்ட விரும்புகிற இடத்துக்கு மறுபடியும் அவன் போய் சேர்ந்தவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் அங்க போன 3ஆவது வசனத்தை பாருங்க. தான் முன்பு கூடாரம் போட்டிருந்ததான ஸ்தலத்திற்கு போனான். அங்கதான் ஆபிரகாம் அங்கதான் இருந்திருக்கணும். ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு போயிருந்திருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. அந்த இடத்தை விட்டு ஆபிரகாம் இறங்கி எகிப்துக்கு நேரா போயிருந்திருக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிறதா சொன்னது எகிப்துல இல்ல, இந்த கானான்ல தான். அப்ப ஆபிரகாம் இந்த கானானை விட்டு போயிருந்திருக்க கூடாது. பட் தேங்க் காட், ஆபிரகாம் திரும்ப தான் முன்பு இருந்த இடத்திற்கு போனார். பெத்தேல், தேவன் இருக்கிற வீட்டுக்கு, தேவனுடைய வீட்டிற்கு
திரும்ப போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. ஆபிரகாமுக்காக தேவன் எந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ, ஆபிரகாமை தேவன் எந்த இடத்துல சந்தித்தாரோ, ஆபிரகாமை தேவன் எந்த இடத்துல ஆபிரகாமுக்காக தேவன் கிரியை செய்தாரோ, அந்த இடத்துக்கு மறுபடியும் ஆபிரகாம் திரும்ப என்ன செஞ்சிட்டாரு? சீன கவனிங்க. நாம எங்க விட்டோமோ அங்கேயேதான் நம்முடைய ஆண்டவர் இருப்பார். நாம எங்க விட்டோமோ அங்கேயேதான் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லுங்க சத்தமா. எங்க விட்டோமோ அங்கேயேதான் நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளால நாம் அவரை விட்ட இடத்துக்கு திரும்பி போக முடியும்னா அவரை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? நாம் அவரை எங்க விட்டோமோ அங்கேயேதான் அவர் இருப்பார். நம்மளால மாத்திரம் அவரை விட்ட இடத்துக்கு நாம திரும்பி போயிடுவோம்னா, நீங்க பைபிள் எல்லாம் படிப்பீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்தா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பஸ்கா பண்டிகைக்காக மரியாளும் யோசேப்பு என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு போறாங்க. கூட்டத்திலே தொலைத்து விடுகிறார்கள். தொலைத்து விடுகிறார்கள் என்று சொல்லுவதை விட அவரை விட்டு விடுகிறார்கள். அவர் தங்களோடு கூட தான் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? புருஷன் பொண்டாட்டியும் ஒரு நாள் பிரயாணத்தோடு நடந்துட்டாங்க. இயேசு தங்களோடு கூட தான் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டே என்ன செஞ்சுட்டாங்க? இவங்க கம்பெனில இப்ப இயேசு இல்ல, இவங்க கூட்டுல இப்ப இயேசு இல்ல, ஆனா அவர் கூட தான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இவங்க நடந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் பிரயாண தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா இயேசு தங்களோடு கூட இல்லை என்பது மரியாளுக்கு யோசேப்புக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் இயேசுவை அவருடைய உறவினருடைய வீடுகளிலே, அவருடைய நண்பர்களுடைய வீடுகளிலே, அவருக்கு தெரிந்தவருடைய எல்லா வீட்லயும் என்ன செய்யறாங்க? இயேசுவை தேடுறாங்க. ஆனா அவரை காணல. இறுதியாக கடைசியா நாம அவரை எங்க விட்டோம் அப்படிங்கிறது அவங்க நினைவுக்கு வந்து, கடைசியா அவரை எங்க விட்டாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க திரும்பி போகும்போது இயேசு அவங்க என்ன செய்தார்? அதான் நான் சொன்னேன், நம்ம ஆண்டவர் நாம எங்க விட்டோமோ அங்கேயேதான் அவர் என்ன செய்வார்? நம்மளால மாத்திரம் அவரை விட்ட இடத்துக்கு திரும்பி போயிட முடியும்னா, மறுபடியும் அதே ஜெப வாழ்க்கைக்கு, மறுபடியும் அதே துதி வாழ்க்கைக்கு, மறுபடியும் அதே ஊழிய வாழ்க்கைக்கு, மறுபடியும் அதே அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கைக்கு திரும்பி நம்மளால போயிட முடியும்னா அவரை நம்மளால பிடிச்சிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. தங்களோடு கூட இயேசு இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள அவங்களுக்கு ஒரு நாள் தான் தேவைப்பட்டது. இயேசு தங்களோடு கூட இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள எத்தனை நாள் தேவைப்பட்டது? ஆனால் அந்த இயேசுவை திரும்பவும் கண்டுபிடித்து தங்களோடு கூட சேர்த்துக் கொள்ள அவர்களுக்கு 3 நாட்கள் தேவைப்பட்டது என்று சொன்னால், இயேசுவை தொலைத்து விட்டு தூரமாகி விடுவது என்பது ரொம்ப எளிது. ஆனால் அவரை திரும்பவும் கண்டுபிடித்து அவரோடு கூட சேர்ந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினம். ஆனா நம்ம சேர்ந்து கொள்ளலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? தொலைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஜெப வாழ்க்கை 4 நாள் ஜெபம் இருந்து பாருங்களேன், ஒரு மாசம் தொடர்ந்து சர்ச்சுக்கு வராம இருந்து பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இதை நம்ம தொலைச்சிடும். ரொம்ப ஈஸி. ஆனா திரும்பவும் அதை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். ஆபிரகாம் வெளியில வந்தார். வெளியில வந்ததோடு மாத்திரம் இல்லாம தான் எங்க விட்டாரோ அங்க மறுபடியும் போய் தேவனை சந்தித்தார். தேவன் அவரை சந்தித்தார். இன்றைக்கு ஒருவேளை தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய பக்கபலத்தை நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்மளால உணர முடியாம நம்ம வாழ்க்கை வெறுமையா இருக்கிற மாதிரி ஒருவேளை தெரியலாம். நான் சொல்றது கேளுங்க, நம்ம ஆண்டவர் எங்கேயும் போல, அவர் நம்மளை எங்கேயும் கை விட்டுட்டு, அவர் நம்மளை விட்டல, நாம தான் அவரை விட்டு தூரமா வந்துட்டோம். நம்ம தான் அவரை விட்டுட்டோம். நம்மளால மாத்திரம் இன்னைக்கு திரும்ப அவர் எங்க விட்டோமோ அந்த ஸ்தானத்துக்கு நம்மளால மறுபடியும் போக முடியும்னா நம்மளால அவரை பிடிச்சிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஆபிரகாம் திரும்பி தான் முன்பு கூடாரம் போட்டிருந்த இடத்திற்கு, தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை சந்தித்த இடத்திற்கு போனார். கர்த்தர் இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. கடைசியா 3ஆவதா அவன் வெளியில வரணும், திரும்ப தன்னுடைய ஸ்தானத்துக்கு போனோம். கடைசியா ஒரு எழுப்புதல் அவனுக்குள்ள கடந்து வரணும். என்ன வரணுங்க? சொல்லுங்க, என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வரணும்? இந்த வேத பகுதி நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆபிரகாம் எகிப்திலிருந்து வெளியில மாத்திரம் வரல, திரும்பி தான் இருந்த அந்த இடத்துக்கு என்ன செஞ்சார்? வந்தார். அதாவது பெத்தேலுக்கு வந்தார். ஆனா பெத்தேலுங்கிற ஒரு இடத்துக்கு மாத்திரம் இல்ல, பலிபீடம் இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சார்? சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பலிபீடத்தை ரீச் பண்ணாத விசுவாசிகள் எத்தனையோ பேர் என்ன செய்வோம்? இருக்கும். ஆனா சர்ச்சுக்குள்ளதான் உட்கார்ந்து இருப்போம். ஆனா பலிபீடத்தை என்ன செய்ய மாட்டோம். பலிபீடம் என்று சொல்லும் போது பலிபீடத்திலே மனம் திரும்புதல் இருக்கிறது, பலிபீடத்திலே அர்ப்பணிப்பு இருக்கிறது, பலிபீடத்திலே சரணாகதி இருக்கிறது, பலிபீடத்திலே பலி இருக்கிறது, பலிபீடத்திலே நன்றி அறிதல் இருக்கிறது, பலிபீடத்திலே பாவ மன்னிப்பு இருக்கிறது, பலிபீடத்திலே மன்றாடல் இருக்கிறது, பலிபீடத்திலே துதி இருக்கிறது, பலிபீடத்திலே ஆராதனை இருக்கிறது. நாம பெத்தேலுக்கு வந்தா மாத்திரம் பத்தாது, பலிபீடத்துக்கு வரணும். ஆபிரகாம் திரும்பி பெத்தேலுக்கு வந்தார். அதோடு கூட பலிபீடம்னா இது அத்தனையும் மனம் திரும்புதல், மன்னிப்பு, சரணாகதி, பலி, நஞ்சேறுதல், பாவ மன்னிப்பு, மன்றாடல், துதி, ஆராதனை, அந்த ரிவைவல், எதை எல்லாம்
எதெல்லாம் இழந்திருந்தாரோ, ஏன்னா எகிப்தில் அவரால் கர்த்தரை துதிக்க முடியாது, அத்தனையும் திரும்ப எடுத்து பலிபீடத்துக்கு வந்து சேர்ந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya, ஹalleluya. ஆரம்ப காலத்துல சபைக்கு நாம வந்துகிட்டு இருந்த போது நமக்கு இருந்த அந்த தாகம், அந்த உணர்வு, அதெல்லாம் இப்ப எங்க? நம்ம எல்லாரையும் நம்ம ஒரு நிமிஷம் நம்ம குவெஸ்டின் பண்ணிக்கலாமே. முதல் நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்த போது நமக்கு இருந்த அந்த தாகம், அந்த உணர்வு, அந்த நாட்கள்ல சபைக்குள்ள நம்ம போட்ட சத்தம், அதெல்லாம் இப்ப எங்க? தட்டி சிறந்து போன கைகள் எல்லாம் சில பாடல்கள் பாடினா அதெல்லாம் இப்ப எங்க? நம்ம யோசித்து பார்த்தா அதெல்லாம் இப்ப எங்க? அன்னைக்கெல்லாம் சபைக்கு போறோம் போதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சுல்ல நம்ம முகத்துல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உள்ளத்துல ஒரு பெரிய நைட் விடிய என்ன செய்யாது, இப்ப கண்ணே முழிக்க முடிய மாட்டேங்குது. சோ ஞாயிற்றுக்கிழமை அதே சர்வீஸ் 6 மணிக்கு வச்சு கழுத்தா இருக்கிறாங்களே அப்படின்னு. அன்னைக்கு சனிக்கிழமை நைட் என்ன செய்யாது, தூக்கம் வரவே. அவ்வளவு சந்தோஷம். சர்ச்சுக்குள்ள வந்து இங்க பாட்டு பாடுறவனும் பிரசங்கம் பண்றவனும் சந்தோஷம் கொடுத்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் வராது. சர்ச்சுக்கு வரும்போதே இப்படித்தான் வந்திருப்போம். இங்க வந்து நல்லா பாடினாங்களா, இங்க வந்து நல்லா பிரசங்கம் பண்ணாங்களா, அதனுடைய அடிப்படையை வச்சு சந்தோஷம் வராது. இன்ஃபேக்ட் வரும்போது சந்தோஷத்தை தூக்கிட்டு தான் என்ன செய்வோம், வருவோம். சந்தோஷத்தை ஷேர், நம்ம இங்க வந்து உள்ள உட்கார்ந்தா நம்மளோட சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த நாட்கள்லாம் இப்ப எங்க? இன்னைக்கு ஒரு முழு ஆராதனையும் முடிஞ்சாலுமே தலையை கூட அசைக்க வைக்க முடிய மாட்டேங்குது. அது ஏமாந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு அசைக்குது. அதுவும் ஈச்சை ஏதோ உட்கார்ந்ததுக்காக என்ன செய்யறதா இருக்கு, ஒரு உழுக்கினோடனே வெட்டிடணும். அதோட ஆட்டம் சில சமயம் கடைசியில எப்படி முடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியுது இல்லை. ஏதோ ஒரு உழுக்கினோடனே முன்னாடி உழுக்கினோட பின்னாடி வரை குழுக்கு பாருங்க. அப்ப நாங்களும் கொஞ்சம் சத்தமா கத்தி என்ன கத்தரி ஸ்தோத்திரம் போட்டு என்ன செய்யுது, 2 மணி நேரமா அதை உழுக்க வைக்கவே முடிய மாட்டேங்குது. சில சமயம் என்ன நினைச்சுக்கோங்க, பிரசங்கம் பண்றாங்க எகிரி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சு பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடுறதே வானத்துக்கு பூமிக்கு குதிச்சு பாட்டு பாடணும். இல்ல, நான் வரும்போது மன மகிழ்ச்சியோட என்ன செய்யணும், நான் வரும்போது ஒரு ரம்யத்தோட எனக்கு சந்தோஷத்தோட வந்திருக்கணும். அது உள்ள வந்து உட்கார்ந்தா பாடுறவன் என்ன பாடினா என்ன, பேசுறவன் என்ன பேசுனா என்ன, அது கர்த்தருடைய வார்த்தை. நான் கர்த்தருடைய சமூகத்துல இருக்க தன்னை போல எனக்கு என்ன வரும் சந்தோஷம் சொல்லுங்களேன், வருமா வராது? ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு சபைக்கு வரும்போதே ஒரு உணர்ச்சி இருந்துச்சு. இன்னைக்கு சபைக்கு வரும்போது எந்த உணர்ச்சி பெருக்கும்? பாட்டோட முதல் வரி ஆரம்பிக்கும் போதே ஒரு நாங்க முதல் போயிட்டு சர்ச்சில் அந்த ஆனந்த துதி ஒளி கேட்கும் அந்த ஆகாய விண்மீனாய் அவர் ஜனன் பெருகும் ஆண்டவர் வாக்கு பழிக்கும். இப்படி திரும்பி பார்த்தா மொத்த சபை வெறும் பாய் தான். இன்னைக்கு சேர்லயே நமக்கு உட்கார முடிய மாட்டேங்குது. டெலிவரிக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே துடியா துடிச்சு போய் எப்ப முடியுங்கிற மாதிரி. அன்னைக்கு பாய் தான், கீழே சமண வண்டி போட்டு உட்கார்ந்தா அந்த ஆகாய விண்மீனா அப்படின்னு திரும்பி பார்த்தா சர்ச்சே நிறைஞ்சிருக்கு. ஒரே சந்தோஷம். முடிய போறதுங்கிறதே ஒரு பெரிய கவலையா இருக்கு. இன்னைக்கு எப்படா முடிச்சு தலைவர் எல்லாம் சொல்லி எங்களை என்னதான் நீ சென்டிமெண்ட் எல்லாம் அடிக்க நினைச்சாலும் முடியாது, நாங்க பஸ் டைமே யோசிச்சுட்டு இருக்கோம் நீங்க நினைச்சிருக்காங்க கூட. சரி, அன்னைக்கு இருந்த அந்த உணர்வெல்லாம் நமக்கு அந்த பலி, அதுதான் ரிவைவல், அதுதான் எழுப்புதல். அந்த பலிபீடத்துலதான் அது இருக்கு. மறுபடியும் அந்த பலிபீடத்துக்கு நேரம் நான் நீங்களும் திரும்ப இந்த சின்ன காலையில ஆபிரகாம் திரும்ப பெத்தேலுக்கு வந்தது மாத்திரம் அல்ல, பலிபீடத்துக்கு நேராக வந்தது. இன்னும் நிறைய நீங்க இது நம்ம வாசிக்க இதுல நிறைய ஆழங்கள். 12ஆம் அதிகாரத்திலே தான் கூடாரம் போட்ட இடத்திலே பலிபீடம் கட்டுற ஆபிரகாம் இப்போது பலிபீடம் இருக்கிற இடத்திலே கூடாரத்தை போடுவார். 13ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆழங்கள் இருக்கு அதுக்குள்ள. இன்னைக்கு காலையில எத்தனை பேர் வெளியில வரதுக்கு தயாரா இருக்கிறீங்க? உங்க கண்களை மூடி உங்க தேவனாகிய கர்த்தரை நம்ம நோக்கி பார்ப்போம். கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கனிந்த இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கனிந்த இருதயத்தை. எத்தனை பேருக்கு கண்ணில் எத்தனை பேர் வெளியில வர்றதுக்கு ரெடியா இருக்கு? எத்தனை பேர் நீங்க வெளியில வர காலையில் எத்தனை பேர் வெளியில வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கு? தேவனை விட்டு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விட்டு, தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு, தேவன் நமக்காக வைத்த இடத்தை விட்டு இன்னைக்கு நம்ம ரொம்ப தூரத்துல வந்துட்டோமா? வேற எதுக்குள்ளேயோ சிக்கி
உலகத்துக்குள்ள, வேலைக்குள்ள, உலக பிஸிக்குள்ள நம்ம சிக்கிட்டோமா? குடும்பத்துக்குள்ள, உறவுகளுக்குள்ள, சொந்தத்துக்குள்ள, ஊருக்குள்ள, பதவிக்குள்ள, பேருக்குள்ள, சம்பாத்தியத்துக்குள்ள வெளியில வரும். எகிப்தை விட்டு வெளியில வரும். இனி அந்த உலகத்துக்கு அதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே, அந்த பாவத்துக்குள்ள, அந்த காரியத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டே நம்மளால விடுதலை ஆக முடியாது. வெளியில வரும். வெளியில வந்தா மாத்திரம் பார்த்தாது, திரும்பி தேவன் எந்த இடத்துல என்ன வைக்க விரும்புகிறோம் அந்த ஸ்தானத்துல நான் இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய வீடு, பெத்தேல். நான் தேவனுடைய வீட்டுல இருக்க வேண்டியது. அவரை நான் எங்க விட்டனோ அங்கேயே அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். திரும்ப அந்த ஜெப வாழ்க்கைக்கு, மறுபடியும் அந்த துதி வாழ்க்கைக்கு, மறுபடியும் அந்த அர்ப்பணிப்புக்கு, மறுபடியும் அந்த ஊழியத்துக்கு, மறுபடியும் அந்த தியாகத்துக்கு, மறுபடியும் கர்த்தருக்காக, இயேசுவின் நாமத்துக்காக எதையும் செய்யற அந்த ஸ்தானத்துக்கு ஒரு எழுப்புதல். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அதை நம்ம இழந்துட்டோம்னா திரும்ப அந்த இடத்துக்கு, அந்த காரியத்துக்கு நம்ம போனா மறுபடியும் வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியும், மறுபடியும் தேவனுடைய தொடுதலை அனுபவிக்க முடியும், மறுபடியும் தேவனோடு கூட பேச முடியும். ஆனா அதுக்கு நாளைக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடினான். அங்கதான் அவர் நிற்கிறார். நம்ம அங்க போனா, திரும்ப அந்த இடத்துக்கே போனா, முதல்ல தான் போட்ட கூட முதல்ல சபைக்கு வந்த போது இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, ஆராதனை, அந்த ஸ்தானத்துக்கு மறுபடியும் போனா அவரை கண்டுபிடிச்சிட முடியும். மறுபடியும் அந்த எழுப்புதலுக்குள்ள, மறுபடியும் அந்த அர்ப்பணிப்புக்குள்ள நம்மளை அர்ப்பணிச்சு பலிபீடத்துக்கு நானும் அந்த மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஆராதனை, துதி, பலி, நன்றி அறிதல், சரணாகிதி எல்லாம் அதுக்கு அந்த ரிவைவல், அந்த எழுப்புதல், அந்த ஆதி அன்புக்கு திரும்பிட்டா மறுபடியும் வாக்குத்தத்தத்துக்குள்ள போயிடணும். இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம், கேட்டவங்க நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளில் உம்மை துதிக்கவும், பாடவும், ஆராதிக்கவும், சமூகத்தில் கடந்து வர நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நமக்கு நன்றி. தொடர்ந்து அனுகிரகம், ஆசீர்வாதம் எல்லோடு கூட இருக்கட்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதான இந்த பாடத்தை கொண்டு நாங்கள் வெளியே வரவும், திரும்பி வரவும், பலிபீடத்தை சேரவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க. எங்க ஊழியத்திற்கு, எங்க ஊழியக்காரர்களுக்கு, எங்க சபைக்கு வருகிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் அந்த அனுகிரகத்தை கர்த்தர் செய்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையுடைய கிருபையுடைய அனுகிரகம், நம்முடைய ஐக்கியம், அந்யோன்யமுடைய பாதுகாவல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமா, என் ஆத்துமாவே, என் முழுவதுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you.